வெல்கம் டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிகாஸ் யூ வாட்சிங். ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். பொதுவாக எல்லா ஊர்களையும் பார்த்தோம்னா அந்தந்த ஊருக்குன்னு சாப்பிட்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும். அந்த வகையில் ஊட்டி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர ஒரு விஷயம் வர்க்கி. என்னதான் இந்த வர்க்கியை பல ஊர்களில் பல விதமாக மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, ஊட்டி, குன்னூர், கோத்தகிரின்னு இந்த நீல்கிரியில் மேக் பண்ணுற இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த வர்க்கியை இங்கே எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குன்னூரில் இந்த வர்க்கிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நியூ இண்டியன் பேக்கரியில் போய் விசிட் பண்ணி அவங்க எப்படி இதை மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வரைக்கும் ஸ்டைலே வந்து நம்ம கையில் பிடிக்கிற அந்த இதுதான். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா நல்ல வீடியோஸ்களையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க பேக்கரியை போய் பார்க்கலாம். புதிய வானம் புதிய பூமி. இப்போ நம்ம வர்க்கி மேக் பண்ணுற அந்த யூனிட்குள்ளார வந்தாச்சு. ஊட்டிக்கு இந்த வர்க்கி எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு யாருக்கும் ஹிஸ்ட்ரி தெரியலனாலும் ஃப்ரெஞ்ச் பஃப் பேஸ்ட்ரியோடைய ரீஇன்டர்பிரிட்டேஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த கம்ப்ளீட் மேக்கிங் ப்ராசஸ் இன்னைக்கு இவங்ககிட்டயே கேட்கலாம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்வீங்க? பதறடிக்கிறதுங்களா? ஓகே. இப்போ இது வர்க்கி மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுறீங்க? சர்க்கரை, சால்ட்டு, கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா பவுடர், பால் பவுடர். இப்போ பால் பவுடர்லாம் போடுறீங்க, அதனால அந்த சாஃப்ட்னஸ் வருதுங்களா? ஓகே. டேஸ்ட் கிடைக்கும். கஸ்டர்ட் கலர் கிடைக்கும். வெண்ணிலா பவுடர், மணத்துக்கு, பால் பவுடர். ஓகே. அண்ட் இது ஆயில் டால்டா. ஓகே. ஸோ ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறீங்க, டால்டா தான் யூஸ் பண்ணுறது. ஓகே. அதான் டேஸ்ட். ஓகே. இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு இது எப்படி மெஷினில் பிசைறீங்களா இல்லை கையில்? மிஷினில் போட்டு ஓட்டிட்டு ஓகே எடுத்துட்டு சின்னதாக உருண்டை பண்ணிட்டு போட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி பரப்பி இந்த மாதிரி வீசி அடிச்சோம். அதில் டேஸ்ட்டு கொடுத்து மடக்கி இப்போ மிஷினில் பிசைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி நிறுத்தி வச்சுருக்கீங்க. உருண்டையாக போட்டு வச்சுருவோம். சரி. போட்டு வச்சுட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு சப்பாத்தி மாவு மாதிரியே தான். சப்பாத்தி மாவு மாதிரி பரப்பி வச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து வீசிட்டு ஓகே அதுக்குள்ளே எண்ணெய் டால்டா இதெல்லாம் கொடுத்து தேய்ச்சி கொடுத்து அதில் கொஞ்சம் மாவு போட்டு சர்க்கரை போட்டு தேய்ச்சி கொடுத்து மடக்கி போடணும். மடக்கி போட்டோம்னா அது நல்லா உரைச்சி கிடைக்கும். மேலே மாவு ப்ளஸ் அதுக்கு மேலே சர்க்கரை கொஞ்சம் போடுறீங்களா? மாவு சர்க்கரை அது டால்டா மாவு சர்க்கரை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் இப்போ உள்ள மாவு மிஷினில் ஓட்டும்போது கொடுத்துருவோம். ஓகே. அது போகுது எக்ஸ்ட்ரா. ஓகே. உரைச்சி கொடுத்தோம்னா அந்த மாதிரி வெட்டணும். கட்டியாக இருக்கும். நல்லா கெட்டியாக இந்த இருக்குல்ல, இந்த மடக்கி போட்டோம்னா இது டைட் ஆகிடும். அந்த ஆயிலெல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணி மடக்கி வச்சுருங்க. போட்டிங்கன்னா ஓகே. இது மடக்கி எவ்வளோ நேரத்துக்கு வைப்பீங்க? ஒரு இல்லை இப்போ 5 நிமிஷம் தான் இருக்கும். 15 நிமிஷம். இது அந்த ஊறணும். நல்லா ஊறி ஏதோ செட் ஆகிடும். ஓகே. செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி வெட்டிட்டு அந்த மாதிரி வெட்டணும்.
ஸோ கட் பண்ணி எடுத்ததை நீங்கள் இப்போ அங்கே வரிக்கையாக பிடிக்கிறோம். ஓகே. இப்போ அந்த அளவு பிடிக்கிறதே உங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சா? 10-20 வருஷமா இதே வேலை தான். ஓகே. ஸோ அதனால் அளவு கரெக்டாக தெரியும். புதுசாக வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைஸ் கரெக்டாக தெரியாது. நம்ம இதே இருக்கிறதுனால எல்லாருமே சர்வீஸ் தான். ஓகே. எல்லாருமே 10-20 வருஷம் சர்வீஸ் தான். இந்த தட்டில் ஆட்டிட்டோமா ஃபுல் பண்ணிடுவோம். ஓகே. ஃபுல் பண்ணிவிட்டு கேலி ஃபுல்லானோடனே உள்ளே ஏற்றுவோம். ஓவனில் ஏற்றிடுவோம். இது வர்க்கிலேயே இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மினி வர்க்கி. வரைக்கும் ஸ்டைலில் வந்து கையில் பிடிச்சி வைக்கிறோம். ஓகே. காலகாலமாக கையில் தான் பிடிக்கிறீங்க? காலகாலமாக. பிஸ்கட்கெல்லாம் நீங்கள் அந்த மிஷின் வச்சுருக்கிற மாதிரி வர்க்கிக்கெல்லாம் கிடையாது, ஹேண்ட்மேடு தான் ஃபுல்லாக? எல்லாம் கையில் தான். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடில் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன். அந்த ஒரு டேஸ்ட், குவாலிட்டி, அந்த கிரன்ச்சினஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். வர்க்கியோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஒரு சைடில் போயிட்டு இருக்கும்போதே பழைய டைப்பான வுட் ஃபயர் ஓவனில் விறகு வச்சு தீ மூட்டி அந்த நெருப்பு கறியை அந்த ஓவன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம மாடர்ன் ஓவனை கம்பேர் பண்ணும்போது பேக்கிங் டைம் அதிகம் அப்படின்னாலும் டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 1.5 மணி நேரம் வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி இறக்கிடுவாங்க. நம்ம அந்த வெட்டி வரைக்கும் ஸ்டைலே வந்து நம்ம கையில் பிடிக்கிற அந்த இதுதான் அந்த மேலே இருக்க அந்த லெகரு, அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறது கட் பண்ணி வைக்கிறது. 20 கிராம் 22 கிராம்க்குள்ளே இருக்கும். நம்ம பழகிடுச்சு கரெக்டாக அந்த அளவு. 20 கிராம் 22 கிராம்க்குள்ளே இருக்கும். பிடிச்சி வைக்கும்போது அடுப்புக்குள்ளே இறக்கும்போது ஒரு 17 கிராம் 15 கிராம் 18 கிராம் அந்த அளவுக்கு அந்த நல்லா ரோஸ்ட்டாக வரும்போது சூப்பராக இருக்கும். வர்க்கியை ஓவனுள்ள ஏற்றி ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்னு போய் பார்ப்போம். வர்க்கி மட்டும் தான் ஆகிட்டு இருக்குங்களா? இது வரைக்கும் மட்டும் இல்லை வர்க்கி மட்டுமா இல்லை வேறு எல்லாமே இதில் பண்ணுறீங்களா? இல்லை வேறு வரைக்கும் மட்டும் தான். ஓகே. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இந்த மாடர்ன் ஓவனுக்கும் இந்த நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் ஓவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது? இருக்கு. இது பாயிடுச்சுங்களா? இது இது ஆஃப் ஆயிலில் தான் இருக்குண்ணா. ஆஃப் பாயிலில் இருக்குது. ஆஃப் ஆயிலில் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் ஆயிடும். ஓகே. ஸோ வச்சு 1 hour ஆகுது, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர். ஓகே. ஸோ அதில் சீக்கிரம் ஆகிடும், இதில் லேட் ஆகும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்டி. இப்போ நம்ம ஊட்டி ஸ்பெஷல் வர்க்கி ரெடி ஆகிடுச்சு. இதை ஓவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா ட்ரே பாக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை இமீடியட்டாகவே சேலுக்கு அனுப்பிடுறாங்க. இது இப்போ கடைக்கு போகுதா? இதில் வந்து 3 விதம் இருக்குண்ணா. ஸ்கொயர் வர்க்கி இருக்குது, பொடி வர்க்கி இருக்குது, இந்த வர்க்கி. ஓகே. மசாலா வர்க்கி, ஸ்வீட் வர்க்கி, பொடி வர்க்கி. பொடி வர்க்கி தான் ரொம்ப ஸ்வீட் இல்லையா? ஓகே. ஸ்கொயர் வர்க்கி இருக்குது, மசாலா வர்க்கி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஊட்டி ஸ்பெஷல் வர்க்கி சுட சுட வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு உள்ள ஓவன்லேருந்து எடுத்து வச்சாங்க. அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் குறைஞ்சதும் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போதே வந்துட்டு அப்படி மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அண்ட் அதை பாருங்கள், அந்த ஒரு கலர், டெக்ஸ்டர் அண்ட் இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர், ஸ்வீட்னஸ் அண்ட் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நாங்களாம் வந்துட்டு சின்னதில் மேக்ஸிமம் வந்துட்டு டீ, காஃபி இதோடலாம் தொட்டு சாப்பிடுவோம். அண்ட் இப்போவும் எல்லோரும் அப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீழெல்லாம் வந்துட்டு நான் நிறைய இந்த வர்க்கி, ரஸ்க், பொறையினெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. பட் என்ன தான் சொன்னாலும் நீல்கிரி ஸ்பெஷல் தான். அதுலேயும் இந்த பர்டிகுலர் பேக்கரியில் பண்ணுற இந்த வர்க்கி வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் உள்ளாரையே தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே வந்துட்டு கிறிஸ்பியாக இந்த லேயர்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
என்னதான் இவங்க இந்த வர்க்கியை சுட சுட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாலும் இங்கே லோக்கல் பீப்புளாக இங்கேயே பிறந்து வளர்ந்து பல வருஷங்கள் இதை சாப்பிட்டு வளர்ந்தவங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். இதை நீங்கள் இமீடியட்டாக சாப்பிடாம ஒரு 2 days கழித்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. நீங்கள் எப்படியும் ஒரு 1 or 2 weeks எல்லாம் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். Because you're watching. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக ஊட்டியில் வர்க்கி எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then it's bye from ரமேஷ். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. Because you're watching. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ வாட்சிங்.